ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி உலகம். ஓவியம் உணர்த்திய உண்மை. சென்னை அடையாறில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் அரவிந்த், பிரியா மற்றும் அவர்களின் 6 வயது குழந்தை மாயா வாழ்ந்து வந்தனர். அரவிந்தின் உலகம் காலை அலுவலகம், மாலையில் வீட்டுக்கு வந்தாலும் கையில் இருக்கும் ஸ்மார்ட் போன், இமெயில்கள், வாட்ஸ்அப் குழுக்கள், சமூக ஊடகங்கள் என எப்போதும் அலைபேசி கண்ணாடியில் மூழ்கியிருப்பான். இரவு உணவு மேஜையில் பிரியா ஆர்வத்துடன் அன்றைய அலுவலக நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டிருப்பாள். மாயா தன் பள்ளி தோழிகளை பற்றி பேச முயற்சி செய்வாள். ஆனால் அரவிந்தின் கண்கள் மட்டும் மேஜையில் வைத்திருந்த ஒளிரும் திரையை விட்டு விலகவே இல்லை. அவனது பதில்கள் அனைத்தும் சரி, ஆமாம், நல்லது என ஒரே வார்த்தைகளில் முடிந்துவிடும். பிரியா பலமுறை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. அரவிந்த், கொஞ்ச நேரமாவது அந்த போனை தூக்கி போடுங்களேன், நாங்கள் பேசுறத கொஞ்சம் கேளுங்களேன் என்று அழுத்துக் கொள்வாள். ஒரு நாள் மாயா பள்ளியிலிருந்து ஒரு பெரிய தாளில் ஓவியம் வரைந்து வந்தாள். அந்த ஓவியம் அவளுடைய கலை வகுப்பிற்காக வரையப்பட்டது. வீட்டிற்கு வந்ததும் அவள் உற்சாகத்துடன் தந்தையிடம் அதை காட்ட விரைந்தாள். அப்போது அரவிந்த் சோஃபாவில் சாய்ந்து கொண்டு ஒரு முக்கியமான மின்னஞ்சலுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தான். அப்பா, இந்த படத்தை பாருங்களேன் என்று மாயா உற்சாகமாக கூறினாள். அரவிந்த் அவளை பார்க்காமல், கொஞ்ச நேரம் இரு செல்லும், அப்பா ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன் என்று விரல்களால் அவளை போகச் சொல்லி சைகை செய்தான். மாயா சிறிது நேரம் காத்திருந்து அமைதியாக தன் ஓவிய பெட்டியை எடுத்துச் சென்றாள். அன்று இரவு பிரியா சமையலறையில் வேலை செய்து கொண்டிருக்க அரவிந்த் தன் அலைபேசியை சார்ஜ் செய்ய போனான். அப்போது மேஜை மீது இருந்த மாயாவின் ஓவியத்தை அவன் தற்செயலாக பார்த்தான். ஓவியத்தில் ஒரு வீடு, ஒரு பெரிய மரம் மற்றும் 3 மனித உருவங்கள் இருந்தன. அம்மா பிரியா சிரித்த முகத்துடன் இருந்தார். மகள் தன் கைகளை கூப்பி இருந்தாள். ஆனால் அப்பா அரவிந்தின் உருவத்தை கண்டதும் அரவிந்தின் இதயம் சுருங்கியது. அரவிந்தின் முகத்துக்கு பதிலாக அங்கே ஒரு சதுர வடிவிலான ஒளிரும் நீல நிற அலைபேசியின் திரை வரையப்பட்டிருந்தது. மாயா தன் தந்தையின் முகத்தை அல்ல, அவருக்கு எப்போதும் துணையாக இருக்கும் போன் திரையை மட்டுமே வரைந்திருந்தாள். அந்த ஓவியம் அரவிந்தின் மனசாட்சியில் ஒரு பெரிய சுத்தியலால் அடித்தது போல இருந்தது. தனது குடும்பத்திற்கு தான் எவ்வளவு தூரம் அந்நியப்பட்டு விட்டோம் என்பதை அந்த சிறுமியின் தூரிகை உணர்த்திவிட்டது. அன்று இரவு உணவு மேஜைக்கு அரவிந்த் வந்தபோது வேண்டுமென்றே தனது அலைபேசியை தூரத்தில் இருந்த சார்ஜிங் பாயிண்டில் வைத்துவிட்டு வந்தான். பிரியா ஆச்சரியத்துடன் அவனை கவனித்தாள். மாயா வழக்கம் போல பள்ளி விஷயங்களை பேசத் தொடங்கினாள். இம்முறை அரவிந்த் சிரத்தையுடன் அவளது கண்களை பார்த்து பேசினான். உற்சாகமாக சிரித்தான். பதில்களை விரிவாக சொன்னான். அன்றைய உணவின் சுவை சாதாரணமாக இருந்தாலும் அரவிந்தின் குடும்ப உரையாடல் பல மாதங்களுக்கு பிறகு முதலாக இனிமையாக மாறியது. அரவிந்த் அன்று முதல் ஒரு முடிவெடுத்தான். வேலை நேரம் முடிந்த பிறகு தற்போது இருக்கும் நபர்களுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று. மெதுவாக அவனது நிஜ உலகில் மகிழ்ச்சி ஒளிரும் திரையில் கவர்ச்சியை வெல்லத் தொடங்கியது. கதையின் நீதி: நாம் இருக்கும் இடத்தில் முழு மனதுடன் இருப்பது அவசியம். டிஜிட்டல் உலகில் நம்மை பலருடன் இணைக்கும் அலைபேசி நம் அருகில் இருக்கும் அன்புக்குரியவர்களிடமிருந்து நம்மை விலக்கிவிடக்கூடாது. த பவர் ஆஃப் பிரசன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் த பவர் ஆஃப் கனெக்ஷன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.